ലൂക്കാ സുവിശേഷം 1-ാം അധികാരം അതിനുടെ 13-ാമത് വചനം 13-14-ാമത് വചനം. ദൂതൻ അവനെ നോക്കി സക്കറിയാവേ ഭയപ്പെടാതെ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்படுமோ இல்லையோ என்று அநேகருக்கு ஒரு டவுட் உண்டு. அல்லேலூயா. நான் எதுக்காக இவ்வளவு கிடந்து மன்னாரணும், நான் எதுக்காக இவ்வளவு அந்நிய பாஷை பேசணும், எதுக்காக சபையில் மூப்பர்கள் சொல்லுகிறார், ஊழியர்கள் சொல்லுகிறார், நீங்க ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு கூட மன்னாட வேண்டும் என்று சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தும் போ அநேக நபர்களுடைய இதயத்தில் ஒரு சிந்தனை வருகிறது, இப்படி எல்லாம் நாம் ஜெபிச்சதினாலே நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இது சாதாரணமாய் அநேகருடைய வாழ்க்கையில் கேட்கப்படுகிற நினைக்கிற அநேக கேள்விகளாகும். ஆனால் சக்கரியா வந்து சொல்லுகிற இந்த தேவ மனுஷன் அநேக நாளுகளாய் தேவனுடைய சமூகத்தில் பணிவிட செய்கிற ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆனால் தேவ மனுஷன் அநேகருக்கு ஜெபிக்கும் போது அநேக குடும்பங்களில் விடுதலைகள் நடக்கிறது, தலைமுறைகள் உண்டாகிறது, அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது தலைமுறைகள் இல்லாமல் பாரப்படுகிற ஒரு சக்கரியாவை நமக்கு காணலாம். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, சக்கரியாவு ரொம்ப நாளுகளாய் ஜெபிச்சு ஆண்டவரோடு கூட மன்றாடி எந்த விஷயத்திலும் அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது போயிருந்த அநேகருக்காக அநேகருடைய ஜெப விண்ணப்பங்களுடைய பொறுப்பை ஏற்றெடுத்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாயிருந்த சக்கரியாவை பார்த்து தூதன் வந்து சொல்லுகிற, சக்கரியாவே, அநேக வருஷங்களாய் நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புகிறார் இன்னைக்கு பகல் வேளையில் நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு என் குடும்பத்தில், என் தலைமுறையில், என் பிசினஸில், என் ஊழியத்தில் இன்றைக்கு பகல் வேளையில் இதுவரை இல்லாத ஒரு பதில் இயேசு தரப்போகிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறது, அல்லேலூயா, இந்த பிள்ளைக்காக நான் ஜெபிச்சா எனக்கு என்ன கிடைக்க போறது, இந்த ஊழியர்களுக்காக நான் ஜெபிச்சால் எனக்கு என்ன கிடைக்க போகிறது? அதான் 14ஆம் வசனத்தில் எழுதி இருக்கு, உனக்கு சந்தோஷம், உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், அவன் எழும்பி பிரகாசிக்கும் போ, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை வெளிப்படும். சோத்திரம் சொல்லுங்களா. ஆனா இன்னைக்கு ஆரும் அல்லேலூயா யாரையும் ப்ரமோட் பண்ணுகிற ஒரு காலத்தில் அல்ல നമ്മൾ உட்கார்ந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் செல்ஃபிஷ். அல்லேலூயா. யாருக்கும் யாரையும் முன்னோட்டு கொண்டு வரணும் என்ற ஆசை இல்ல. எல்லாரும் தனக்கு தனக்கு என்று சிந்திக்கிற ஒரு காலத்தில் நான் போகிறோம். ஆனால் சக்கரியாவு அல்லேலூயா அநேக நாளுகள் ஜெபிச்சது அல்லேலூயா உலகத்தை அசைக்கிற ஒரு தீர்க்கதரிசியை ப்ரமோட் பண்ணி எடுக்கிறதுக்காக, உலகத்தை அசைக்கிற ஒரு தேவ பிள்ளையை ப்ரமோட் பண்ணுகிறதுக்காக அவனுடைய ஜெபத்தினுடைய பதில் வெளிப்பட்டு வந்த போது தேவன் அவனை வாளாக்காமல் தலையாக்கி மாற்றி. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. நாம் சொல்லுகிறது, பைபிள் படிக்கும் போல் அநேக பக்தர்களை படிக்கும் போது ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணி, லோத்து அல்லேலூயா வழிபிழச்சு போன லோத்தினுடைய வாழ்க்கையில் அநேக தடவு ஆபிரகாமினுடைய ஜெபம் ஆறுதலாய் மாறி, அதே போல சவுலு தாவீதுக்கு விரோதமாய் எழும்பிய போதும் தாவீது சவுலுக்கு அனுகூலமாய் ஜெபம் பண்ணி, அல்லேலூயா யோபுடைய வாழ்க்கையிலும் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தூஷிச்சு யோபை விட்டு விலகிய போதும் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணி தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி என்று வேதம் சொல்லுகிறார். அதான் சக்கரியாவை படிக்கும் போது அவன் அநேக நிந்தனைகளும் அவமானங்களும் கேட்டுட்டும் ஆலயத்தோடு இணைந்து நிற்கிற அப்பரிசுத்தியை விட்டு விடாமல் ஒரு சில சந்தேகத்தின் ஆவிகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் வரும். சகஜம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தேகங்கள் வரும், கேள்விகள் வரும், எதனால இப்படி என்னெல்லாம் நாம் யோசிப்பார். ஆனாலும் ஆலயத்தோடுள்ள மகிழ்ச்சியை விடாமல், ஜெபத்தோடுள்ள உற்சாகத்தை விடாமல், இதெல்லாம் இதயத்தில் இருந்துட்டும் அவன் அர்ப்பணித்து கொடுத்ததினாலே அந்த ஆலயத்தில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சொன்னார், சக்கரியாவே, உன் ஜெபத்துக்கு, உன் வேண்டுதலுக்கு பதில் வந்தது. அல்லேலூயா.
மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது. மகிழ்ச்சியை தேவன் சக்கரியாவுடைய வாழ்க்கையில் கொடுத்தது. அல்லேலூயா. அது அடுத்த ப்ரோசஸ் 16ஆம் வசனம் ஒன்று படிங்களா? அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அவர் இஸ்ரவேலின் சந்ததியாகி அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு. அடுத்த ப்ரோசஸ் அல்லேலூயா. ஒன்னு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது, அடுத்து என்ன செய்கிறது? அது 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவன் கர்த்தருடைய சந்ததியில் என்ன செய்வார்? பெரியவனாகும். 15ஆம் வசனம் படிங்களா? அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். சொல்லுகிறது, நீ செபிச்சு கொண்டே இரு, நீ ஆராதிச்சு கொண்டே இரு, நீ சபையில் உற்சாகமாய் அல்லேலூயா உற்சாகமாய் சபையில் வந்து சபையோடு கூட இணைந்து நில்ல. உனக்கு விடுதல் வரும்போது, உனக்கு உன்னுடைய ஜெபத்துக்கு விடுதல் வரும்போது என்ன செய்யும்? நீ ஜெபிக்கிற விஷயம் ஏதோ அவன் வலியவனாகும். அவனை தேவன் பெரியவனாக்கி மாற்றும். அவனை தேவன் பெரியவனாக்கி மாற்றும். நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீணா போகாது. அதான் எழுதியிருக்கிறது. அல்லது 14ஆம் வசனத்தில் சந்தோஷம் கொடுத்து 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவன் கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சால் நீ ஜெபிக்கிற விஷயம் ஒருபோதும் இழந்து போகாது. அப்போ நீ ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட ஜெபிக்கணும், ஆராதிக்கும் போது விசுவாசத்தோட ஆராதிக்கணும், ஆலயத்தில் வரும்போது பரிசுத்தியோட வரணும், தேவனோடு கூட இணைந்திருக்கணும். சந்தேகங்கள் வரும், குறைவுகள் வரும், பலவீனங்கள் வரும், சிந்தனைகள் வரும், தவறான நோக்கங்கள் வரும். ஆனால் இதெல்லாம் ஆண்டவரே மன்னியும் மன்னியும் என்று சொல்லி இரத்தத்தினாலே கழுகல் பெற்றுக்கொண்டு என்னை ஆலயத்தோடு இணைத்து நிறுத்தப்பா, என்னை விலக்கி விடாதுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் அளவு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தோடு இணைந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தில் அப்படி நீ ஜெபிச்சு உன்னுடைய வேண்டுதலுக்கு பதில் வந்து உனக்கு சந்தோஷம் உண்டாய், உனக்கு மகிழ்ச்சி உண்டாய். 15ஆம் வசனத்தில் அவன் கர்த்தருடைய சன்னதியில் பெரியவனாயிருப்பார். அதன் அர்த்தம் நீ ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய பதில் வரும்போ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் அதில் வெளிப்படும் போது இதுவரை நீ காணாத ஒரு அற்புதம் அவன் பெரியவனாகும். நீ யாருக்காக ஜெபிக்கிறியோ அவன் தலையை தேவன் தூக்கி நிறுத்தும். நீ எந்த விஷயத்துக்காக நீ மன்னாடியோ அந்த விஷயத்தில் தேவன் உனக்காக, ஒருவேளை நீ உன் புருஷனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கா, ஒருவேளை உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியிருக்கா, ஒருவேளை நீ சபைக்காக ஜெபம் பண்ணியிருக்கா, ஒருவேளை நீ ஊழியர்களுக்காக நீ ஜெபம் பண்ணியிருக்கா, ஒருவேளை நீ எல்டர்ஸுக்காக ஜெபம் பண்ணியிருக்கா, ஒருவேளை நீ உன் பிசினஸுக்காக ஜெபம் பண்ணியிருக்கா, ஆண்டவர் சொல்லுகிறார் அதெல்லாம் பெரியதாய் மாறும். இதுவரை நீ காணாத ஒரு மகிழ்ச்சியாய் தேவன் உன்னுடைய வேண்டுதல் கேட்டு உனக்கு பதில் தரும் போது நீ இதுவரை காணாத ஒரு அற்புதமாய் விஷயங்கள் மாறப் போகிறார். அல்லேலூயா. அப்பொழுது சபையில் வருகிறதும் ஆராதிக்கிறதும் தேவனோடு கூட இணைந்து நிற்கிறதும் விசுவாசத்தில் உறுதிப்படுகிறதும் கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் ஆலயத்தினுடைய சமூகத்தில் இருந்து விலகாமல் தூபம் காட்டி ஜெபிச்சு முன்னேறுகிறதுக்காக ஆலயத்தோடு இணைந்து நின்றால் கட்டாயம் உனக்கு பயங்கரமான மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். நீ ஜெபிக்கிற ஜெபம் பதிலாய் மாறும் போது அது உன்னை பெரியவனாக்கும். நீ ஜெபிக்கிறவங்களை பெரியவனாக்கும். தேவன் அடுத்த லெவலில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு யாராவதெങ്കിലും ஒரு தோற்ற சரித்திரம் நீங்க சொல்லித்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த பைபிள் சொல்லுகிறது அடுத்தவங்களுக்காக. பாருங்களா, சவுல் தாவீதுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஒரு பாகம் படிக்கும் போது சவுல் தாவீதிന്റെ കോണറിൽ കുത്തും, കഴുത്തിൽ കുത്തുற കുത്ത് தாவீது மாறும், കോണറിൽ அந்த அம்பு வச்சு குத்தும், குத்தி சுமரோடு சேர்த்து தூக்கி நிறுத்தும். அந்த நேரத்தில் கூட தாவீது சவுலுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசியில்லை. சோத்திரம் சொல்லுங்களா. அவன் திரும்பியும் சவுலுக்காக ஜெபம் பண்ணி, ஆனால் ஒரு சில காலங்கள் தாண்டும் போது அவன் பொறுமையுடன் காத்திருந்து தாவீதுக்கு ராஜகீய ஸ்தானம் திருப்பி கிடைச்சு. அதன் அர்த்தம் எவன் அல்லேலூயா ஜெபிக்கிறவனுக்கு எதிராய் செயல்பட்டோ அவன் தோற்றும் போய்
செபிக்கிறவனே அதே ஸ்தானத்தில் தேவன் உட்கார வச்சு. அப்ப நான் கேட்கிறது, நீ செபிச்சால், நீ துதிச்சால், நீ ஆலயத்தோடு இணைந்திருந்தால் தேவன் உன்னை பெரியவனாக்கி மாற்றும், உன்னை உயர்த்தும். அது ஒரு மனுஷன் செய்கிறதல்ல, ஒரு நபர் செய்கிறதல்ல, அது செய்கிறது தேவன் தம்முடைய தூதன் முகாந்தரமாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் கிரியை பண்ணுவார். சோத்திரம் சொல்லுங்களா. இது அநேகர் கொஞ்ச நாள் ஜெபிப்பார், ஒன்றும் கிடைக்காவிட்டால் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு படிச்ச சங்கீதம் தானே அல்லேலூயா தெளிவாயிருக்கிற 53ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம் வந்து படியுங்களா. அல்லேலூயா. தேவன் இல்லை என்று, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறார். அவர்கள் தங்களை தன்னைத்தானே கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களே செய்து வருகிறார்கள். ஒன்னு மதிகேடன் செய்கிறது, ஒன்னு தன்னை கெடுத்தும், ரெண்டு அவனுக்கே தெரியும் நான் அருவருப்பான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அடுத்து அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை அந்த இடத்தில் 1ஆவது வசனத்தை கொடுக்கும் போது, ஒன்று மதிகேடன் சொல்லுகிறார், ரெண்டு அவன் தன்னைத்தான் என்ன செய்கிறார், கெடுக்கிறார், மூணு அருவருப்பான அக்கிரமங்களை செய்கிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அடுத்த ஸ்டேட்மென்ட், நன்மை செய்கிறவன் ஒருத்தன் போலும் இல்ல. சோத்திரம் சொல்லுங்களா. அப்ப தன்னைத்தானே கெடுத்து அருவருப்பான பாவங்கள் செய்கிற மதிகேடனை குறித்து 53ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். இங்கேயும் அல்லேலூயா செக்கரியாவினுடைய வாழ்க்கையிலும் அல்லேலூயா அருவருப்பான பாவங்கள் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகளும் வாய்ப்புகளும் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவருடைய சமூகத்தில் செயல்பட்டால் இன்றல்லெங்கில் நாளை சந்தோஷம் வரும், என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரியவனாய் மாறும், நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவர் மகிழ்ச்சியாக்கி மாற்றும். இதெல்லாம் தெரியுமெங்கிலும் இடைக்கிடைக்கு ஒரு சந்தேகம். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தில் பெரியவனாய் மாறும். 16ஆம் வசனம், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். ஆமென். பாருங்களா, இவன் ஜெபிச்ச ஜெபத்தினுடைய 3ஆவது ஸ்டெப் வந்தபோது அந்த இடத்தில் சொல்லுகிறது, இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை தேவனிடத்தில் திருப்புகிற ஜெபம். பாருங்களா, இவன் ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. இவனோடு தேவன் சொன்னாரு, நீ அநேக நாடுகளில் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் வந்ததுன்னு சொன்னாரு. இவன் எதனால் நம்பும்? பரிசுத்த ஆவியானவர் ஸ்டேட்மென்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரே கர்த்தரிலேக்கு திருக்கிற ஜெபம். அதான் சொல்லுகிறது, நீ ஒரு சாதாரண நபர் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அந்நிய பாஷை, உன்னுடைய ஆராதனா, உன்னுடைய துதி ஸ்தோத்திரங்கள் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக, ரெண்டு ஜெபிக்கிற ஜெபம் நீ பெரியவனாய் மாறும். நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறியோ அவனை தேவன் வலியவனாக்கி மாற்றும். அடுத்த ஸ்டெம்பில் சொல்லுகிறார், அநேகரை கர்த்தரிலேக்கு திருக்கிற ஜெபம். நீ ஜெபிக்கும் போது அநேகர் தேவங்களுக்கு விலகி போன அநேகரே கர்த்தருடைய சமூகத்திலேக்கு திருப்பி கொண்டு வருகிறார். அந்த வல்லமை உள்ள ஜெபம். அதான் செபிக்கும் போது உனக்கு காரியமாய் எதுவும் அல்லேலூயா நடந்தன்னு தெரியாது. ஆனால் நீ அந்நிய பாஷை பேசும்போது உன்னுடைய கண்ணாக எதுவுமே உன்னால பார்க்க முடியாது. ஆனால் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், நீ மூச்சு விடாமல் தேவனுடைய ஆலயத்தில் உறுதியாயிருந்து நீ ஜெபிச்சு முன்னேறு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் பேச்சுகள் மாறும், மனுஷன் முகம் மாறும், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபம் எவனாலும் உடைக்க முடியாது. அது தேவனுடைய சமூகத்தில் உறுதியாயிருக்கிறது. அது ஏற்ற நேரத்தில் உன்னை வலியவனாக்கும். அது ஏற்ற நேரத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தரும். அது ஏற்ற நேரத்தில் அநேகரை கிறிஸ்துவங்களுக்கு திருக்கிற ஜெபமாய் மாறும். நீ ஜெபிச்ச ஜெபம் ஒரு காலத்திலும் வீணா போகாது. அல்லேலூயா. ஒன்று நமக்கு சந்தோஷம் தரும், மகிழ்ச்சி தரும். ஜெபத்தினால் வருகிற விடுதலைகள்,
ஜெபம் நமக்கு விடுதலாய் மாறும்போல் எல்லா சமயத்திலும் சந்தோஷവും மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். அடுத்து வருகிறது, நீ ஜெபிச்ச ஜெபம் உன்னை வலியவனாக்கும். அல்லேலூயா. நீ யாருக்கெல்லாம் ஜெபிச்சோ அவரையும் தேவன் வலியவனாக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது சொல்லுகிறார், அநேகரை கர்த்தரிലേക്ക് நீ திரிக்கும். அதான் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சித்தத்தில் வராமல் விலகி நின்ற அநேகரை நீ தேவனுடைய சமூகத்திലേക്ക് திரிக்கிற ஜெபம். அதான் சொல்லுகிறது, நீ ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் அதன் அர்த்தம் உன்னுடைய ஜெபம் வேலை செய்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகிறதுக்குள்ள தகுதி நீ சொல்லு. எந்த தகுதியும் இல்ல. நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் தெளிவான விடுதலைகள் வந்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் உனக்கு ஒரு வருத்தம், ஆனாலும் உனக்கு ஒரு கலக்கம். செக்கரியாவின் விஷயம் இதாகும். செக்கரியாவும் ஒரு அல்லேலூயா பிள்ளை இல்லாதிருக்கிற ஒரு கலக்கம் அவன் இருந்தது. பதில் வந்த போது அதனுடைய பிரௌடியோட அந்த பதில் ரிசீவ் பண்ண முடிஞ்சு. அடுத்து அநேகருடைய 16ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது, அவன் அநேகரே இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவார். அவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவார். அடுத்து பிதாக்களுடைய இருதயங்களை பிதாக்கள். அடுத்த பாயிண்ட்ஸ் வருகிறது. அல்லேலூயா. ஜெபிச்ச ஜெபத்தினுடைய பதில் வந்த போது அடுத்த ஜெபத்தினுடைய விடுதல் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும், பாருங்கள், அவன் எலியாவின் ஆவியோடு கூட பலமும் உடையவனாய். அதான் சொல்லுகிறது, நீ ஜெபிச்சால் எலியாவின் ஆவியோடு கூட ஒரு தலைமுறையை கர்த்தருக்கு அநேகரை திரிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு அநேக தீர்க்கதரிசிகளே, அநேக ஊழியர்களே, அநேக குடும்பங்களே தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கி எடுக்கும் அளவா உன்னுடைய ஜெபம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, நீ தோற்றவன் அல்ல, நீ தோற்றவள் அல்ல. நீ ஜெபிக்கிற ஜெபம் அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய 5வது பாயிண்டில் வரும்போ 17ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது, தகப்பனுடைய இருதயம் மக்கள் பிள்ளைகளிலோடும், அல்லேலூயா, தகப்பனை பிள்ளையும் சேர்த்து வைக்கிற ஆவி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நாம் ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஜெபமா? குடும்பம் இழந்திருக்கு, குடும்பத்தில் எனக்கு மேன்மை இல்லா என்று சொல்லி பிரச்சனைகளா இருக்கிற நேரத்தில் நீ ஆலயத்திலோடு இணைந்து நீ ஜெபிக்கும் போ, நீ தெரிய வேண்ட ஒரு காரியம், உன்னுடைய ஜெபத்தில் ஒரு விடுதல் உண்டு. ஆ விடுதல் இதாகும். அல்லேலூயா. அப்பந்த இருதயம் பிள்ளைகளோடு இணைக்கிற அந்த வல்லமை உன்னுடைய ஜெபத்தில் உண்டு. அல்லேலூயா. அதுக்காக நீ பாடுபடண்டா. அதுக்காக நீ ரகசியமாய் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனோடுள்ள பக்தியில் தூபத்தை காட்டு. நீ ஜெபம் ஆரம்பிரு, நீ ஆராதிரு, நீ துதி. அல்லேலூயா. அப்பந்த இருதயம் பிள்ளைகளோடு இணைத்து வைக்கிற ஒரு வல்லமை. அடுத்த வருஷம் கீழ்ப்படியாதவர்களே நீதிமான்களுடைய ஞானத்திற்கு. அடுத்து பாருங்களா, செக்கரியாவினுடைய ஜெபத்துக்கு வந்த பதில் அது சாதாரண பதில் அல்ல. அல்ல, கீழ்ப்படியாதல். இது ஒரு பயங்கர வியாதியாகும். கேன்சர் வியாதியை விட மோசமான வியாதி. அல்லேலூயா. ഈ கீழ்ப்படுதல் இல்லாததினால தான் மனுஷன் நாசம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. கீழ்ப்படுதல் முக்கியமாயிருக்கிறது. செக்கரியாவும் வருஷங்கள் வெயிட் பண்ணி கிடைச்ச விடுதல் பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் சொல்லுகிறார், மோனே செக்கரியாவே, நீ ஜெபிச்ச ஜெபத்துக்கு கீழ்ப்படியாதவங்களே கீழ்ப்படுத்துகிற வல்லமை. பாருங்களா, നമ്മൾ അന്യഭാഷ പേശിയതാകും, നമ്മൾ തുതിച്ചതാകും, നാം ദേവനെ ആരാധിച്ചു മനസ്സോടെ கூட்டங்கள் முடக்கியில்ல, ஊழியக்காரங்களோடு இணைந்து நின்று നമ്മൾ ஆண்டவருடைய சமூகத்தில் அபிஷேகத்தில் செயல்பட்டு அந்த பதில் வரும்போது അതിന്റെ ക്ലാരിറ്റിയിൽ ഇതെല്ലാം എന്ത മനുഷ്യனுக்கு മാറണമെന്നും നമ്മുടെ வாழ்க்கையில் ഉണ്ടാകേണ്ട മാറ്റങ്ങളെ കുറിച്ചും തെളിവും തിട്ടവും ഹൃദയത്തിൽ നിന്ന് അങ്കലാപ്പോടെ ജപിച്ചതാകും. ஆனால் ஜெபத்தினுடைய பதில் வந்த போது ഒന്ന്, தகப்பனுடைய இருதயம் பிள்ளையோடும்
அடுத்து கீழ்ப்படியாதவர்களே நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியோடு பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பே நடப்பார். பாருங்களா, நீ அல்லேலூயா ஜெபமுறியில் உட்கார்ந்திருந்து ஜெபிச்சு, நீ சபையோடு இணைந்து ஜெபிச்சு, நீ உபவாசம் பண்ணி ஜெபிச்சு, நீ பரிசுத்தமாய் ஜெபிச்சு, நீ ஆத்துமாவில் நடந்து ஜெபிச்சு, ஆனால் வெளிப்பட்டப்போ அது வானத்தை அசைக்கிற, பூமியை அசைக்கிற, அநேக ராஜாக்களை அசைக்கிற ஒரு மனோகரமாய ஒரு அக்கினியே நீ முகாந்தரமாய் நீ அநேக வருஷங்கள் ஜெபிச்சப்போ பாரு, உன்னுடைய ஜெபத்தினாலே ஏலியாவின் ஆத்துமாவோடு கூட ஒரு அக்கினியை தேவன் வெளியில் எடுத்து, ஒன்று அவன் வலியவனாகும், இரண்டு உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகும், மூணு அவன் அல்லேலூயா இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை கர்த்தரிடத்திலேக்கு திரிக்கும், நாலு தகப்பனுடைய இருதயம் பிள்ளையோடு இணைத்து வைக்கும், அடுத்து ஐந்து அல்லேலூயா கீழ்ப்படியாதவங்களே நீதிமான்களுடைய ஞானத்துக்குள்ளாடி கொண்டு. அர்த்தம், நீ இதொன்னும் போய் கைபிடிச்சு செய்ய வைக்கண்டா, நீ சபையோடு கூட இணைந்து நின்று நீ ஆத்துமாவில் துவங்காட்டு. கூட்டத்துக்கு வான்னா அங்க போய் ஒரு துதியும் தோத்திரம் கொடுத்தா என்ன எனக்கு கிடைக்கும் கேள்வியும் சிந்தனையும் தான் அநேகருக்கு இருக்கிறது. ஆனால் கிடைக்கிறது பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இமேஜினேஷன் பண்ண முடியாத சகல விடுதலைகளும் சகல அற்புதங்களும் நீ சபையோடு கூட இணைந்து துவங்காட்டியால் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வரும். அல்லேலூயா. அவன் ஏலியாவின் ஆத்துமாவோடு கூட என்ன செய்வாரு? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அப்ப பாருங்களா, இதெல்லாம் ஒரு பைபிள் காலேஜ் உருவாக்கியதா, ஒரு செக்கரியாவின் ஜெபம் உருவாக்கியதா? இல்ல, சொல்லுங்க சோத்திரம். யார் உருவாக்கியது? ஒரு செக்கரியாவின் ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு அக்கினியை உருவாக்கியால் நம்முடைய விசுவாசத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அல்லேலூயா நம்மளிலூടെ ഈ process இயேசு செய்யும். அப்ப நான் கேட்கட்டும், அல்லேலூயா புருஷனை மாற்றுகிறதுக்கு நாம் போனோமா? போண்டா. மனைவியை மாற்றி எடுக்கிறதுக்கு நாம் செயல்படணுமா? வேண்டாம். அப்பந்த இருதயம் பிள்ளையோடு இணைத்து வைக்கிறதுக்கு நான் செயல்படணுமா? வேண்டாம். என்ன செய்யணும்? நீ ஜெபிச்சு கொண்டே இருக்கணும், நீ வல்லமையால் செயல்பட்டு கொண்டே இருக்கணும், நீ மூச்சு விடாமல் ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். உன்னுடைய ஜெபம் ஒரு காலத்திலும் வீணா போகாது. அல்லேலூயா. ഈ செயல்பட போகும்போது தான் அடி, சண்டா, குத்து, வழக்கு. தேவையில்லாத ஜெபிக்க சொன்னா நீ ஜெபிச்சா போதும், நீ செயல்பட போகவே கூடாது. செயல்பட போனா என்ன செய்யும்? அவட பெரிய பிரச்சனை நடக்கும். அல்லேலூயா. அநேகரோட பிரச்சனை வந்து சொல்லுகிறது, ஜெபிக்க சொன்னா ஜெபிக்காது, அல்ல அடிக்க சொன்னா என்ன செய்யும்? அது ஈஸியா நடக்கிறது. ரெண்டு காலும் கையும் தூக்கி எடுத்து ஒரு கத்தி எடுத்து குத்தி இறக்கி கொடு முடிச்சு சோத்திரம் சொல்லுங்களா. ஆனால் செபிச்சு பெற்றுக் கொள்றது கஷ்டம். கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி வரும், பொறுமையாய் காத்திருக்க வேண்டி வரும். ஆனால் ஆத்திரப்பட்டு ஆழமானப்பட்டு ஏதாவது பேசி முடிச்சால் சீக்கிரம் ஒரு சண்டையும் அடியும் சீக்கிரமா நமக்கு உண்டாகும். நான் கேட்கறது சத்தமா சொல்லணும், ஜெபிச்சு விடுதல் வேணுமா, பேசி விடுதல் வேணுமா? வாய் திறந்து சொல்லுங்க. எங்க வேணும்? அப்படி இருந்தா நம்ம ஆலயத்தோடு இணைந்திருக்கணும். ஆலயத்தோடு இணைந்திருந்து துவம் காட்டணும். இது துவம் சொன்ன ஜெபம். ஆலயத்தோடு இணைந்திருந்து ஜெபம் காட்டியால், துவம் காட்டியால் கட்டாயம் நாம் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல நம்மளை பெரியவனாக்கும், நம்மளை சந்தோஷத்தில் கொண்டு வரும். அல்லேலூயா. அப்பந்த இருதயம் பிள்ளையோடு இணைத்து வைக்கும். அல்லேலூயா. ஒரு பயங்கரமான அபிஷேகத்தை நம்மளுடைய தேவன் வெளியெடுக்கும். நம்முடைய ஜெபம் அநேகரை தூக்கி எடுக்கிறது, நம்முடைய கண்ணு கொண்டு காணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் படி.
அவன் எலியாவின் ஆவியும் ஆ. பலமும் உடையவனாய் ஆ. அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஆ. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன்? இது நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். பாருங்களா, அதான் சொல்லுகிறது, ஜெபிச்சு ஜெபிக்கிறவன் என்ன இருக்கிறார், சந்தேகம் இருந்தாலும் அவன் தூதனோடு கேட்கிறார், இது நான் எதினால் அறியும்? சோத்ரம். இப்படிப்பட்ட ப்ராசஸ்கள் ஜெபிக்கிறவனோட தெய்வம் செய்யும். ஆனால் அல்லேலூயா, ஈ ஜெபிச்சவனுக்கு ஒரு சந்தேகம், இது நான் எதினால் அறியும்? அதான் தொடக்கத்தில் சொன்னது, ஜெபிக்கிற அநேகருக்கு இன்னைக்கு ஒரு சந்தேகம், நான் ஜெபிச்சா இப்படி எல்லாம் நடக்குமோ? இத்தனை காலமா ஜெபிச்சுட்டு என்ன மாற்றம்? இத்தனை காலமா பைபிள் தூக்கிட்டு எனக்கு என்ன கிடைச்சது? அதனால தான் அநேகர் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகிறது. சோத்திரம் சொல்லுங்களா, சோத்திரம் சொல்லுங்களா. நான் ஒரு சின்ன சாட்சி உங்களோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க அதை கரெக்டாட்டு, அல்லேலூயா, கரெக்டா அதை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு நாள் வெளிநாட்டில் வச்சு ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு கொண்டிருக்கிறார். ஜெபிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் முழு நேரம் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் 5 கம்பெனி 6 கம்பெனி நடத்துறதுக்குள்ள வாய்ப்புகளும் வழிகளும் நிறைய முன்னில் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. என்னோட மேல் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு. அதனால பாஸ்டர் பேர்ல கம்பெனி எழுதுறதுக்கு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சோத்திரம் சொல்லுங்களா. அப்படி ஆளுகள் வந்து முன்னில் நிற்கும் போதும் நானும் ஊழியம் வந்து சொல்லி ஒரு கழுதையை போல பைபிளும் தூக்கி தலையில் வச்சு இப்படி நிற்கிறேன். காலையில் எல்லாம் அன்னைக்கு காலையில் யோசிச்ச காரியம் தான் நான் உங்களோட சொல்லுகிறது. ஆனால் 4 நாளாய் அல்லேலூயா, அல்லேலூயா, டெய்லி சாப்பிடுகிறது ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடுக்கு வழி இல்லாததினாலே கிடைச்ச சாப்பாடும் சாப்பிட்டு கிடைச்ச தண்ணியும் குடிச்சு அப்படியே போயிடுவாரு. சோத்திரம் சொல்லுங்களா. அப்போ ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு வருத்தம் வராது. கிடைச்சா என்ன, கிடைச்சில்லைங்கள் என்ன, நான் யாரிடத்தும் வருத்தப்பட மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால், நடத்துகிற ஒரு தெய்வத்தை தெரிஞ்சால் வருத்தப்பட வேண்டிய காரியமே இல்லை. சோத்திரம் சொல்லுங்களா. நம்மளை நடத்துகிற ஒரு தெய்வத்தை நம்மளை ருசித்தால் நாம் வருத்தப்பட வேண்டிய எந்த காரியமும் இல்லை. ஆனால் காலையில் எழும்பி உட்கார்ந்து இருந்து ஜெபிச்சு, ஆண்டவரே 2-3 நாளாச்சு நல்லபடியா சாப்பிட்டுட்டு, அதனால இன்றைக்கு ஏதாவது எங்களும் தரணும். சோத்திரம். இன்னைக்கு என்ன செய்யணும், 3 வேளை சாப்பிடணும்னு ஆசை உண்டு. சோத்திரம். நீ அதை சாதிச்சு தரணும்னு சொல்லி ஜெபிச்சு ஜெபம் ஒரு 3-4-5 மணிக்கூர் ஆயிடுச்சு. ஆனா பதிலொன்னும் இல்ல. ஆனா திருப்பியும் ஒரு 5 நாள் சாப்பாடு கிடைச்சில்ல. சோத்திரம் சொல்லுங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் 5 நாள் சுத்தமா சாப்பாடு இல்ல. சோத்திரம் சொல்லுங்களா. கிடைச்ச தண்ணியும் பள்ளியில முஸ்லீம் பள்ளியில சைடுல டாப்பு திறந்து குடிக்கிற தண்ணியும் இதெல்லாம் குடிச்சு திருப்பி 5 நாள் போச்சு. 5 நாள் ஜெபிச்சு 5 மணிக்கூர் ஜெபிச்சதுக்கு அப்புறம் நான் நோட் பண்ணி ஒண்ணுமே கிடைச்சில்ல. அப்ப என்ன பண்ணிட்டேன், கிடைச்ச தண்ணியும் குடிச்சு இப்படி போகும் பல சிந்தனைகள் இதயத்தில் வந்துடுச்சு. ஆண்டவரே, ஊழியம் ஊழியம்னு சொல்லி பைபிளும் தூக்கி இப்படி நிக்கிறோம், ஒன்னும் சாதிக்க முடியல. ஜெபிச்சு 5 மணிக்கூர் ஜெபிச்சப்ப ஒரு ரிசல்ட்டும் இல்ல. திரும்பி அந்நிய பாஷை நடந்து கொண்டே இருப்பார். பைத்தியக்காரனை போல அந்நிய பாஷை பேசி நடந்து கொண்டே இருப்பார். ஆனால் அடுத்த 5 நாள் ஒன்னும் கிடைக்காத 5 நாள் 5 நாள் கிடைச்ச தண்ணியும் குடிச்சு, ஆனா അതിന്റെ 6வது நாள் நான் நோட் பண்ணி, சோத்திரம் சொல்லுங்களா, நோட் பண்ணி ஒரு கடலிന്റെ கரையில் போய் நான் உட்கார்ந்திருந்து அந்நிய பாஷையை ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். உண்மையா நான் சொல்லுகிறேன், எனக்கு அந்த இடத்தில் யாரையும் அறிமுகம் இல்லை. ஆனால் நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு அரபி ஒரு போட்டு வந்து கொண்டிருக்கிறார். அரபியில போட்டில் நிறைய தமிழ் ஆட்கள் இருக்கிறார். எல்லாம் கன்னியாகுமரியில் உள்ள ஆளுகள். இதுல ஒன்றும் எனக்கு தெரியல. ஆனால் இந்த அரபியில இருதயத்தில் ஒரு சிந்தனை வந்துடுச்சு. அங்க இருக்கிற அவனுக்கு இந்த ஒரு மீனை கொண்டு கொடுங்க, இவ்வளவு ஒரு பெரிய மீன். உடனே அந்த கன்னியாகுமரியில் உள்ள ஒரு சகோதரன், சோத்திரம் அல்லேலூயா, அந்த மகன் அரபி சொன்னாரு சொல்லிட்டு, அவன் இந்தியா முதலாவது ஹிந்தி பேசி, நான் சொன்னாரு கேரளான்னு சொன்ன, அப்போ நானும் தமிழ்நாடு தான் சொன்னாரு. சரி, அந்த பெரிய மீனை எனக்கு தந்து. சோத்திரம். அப்ப எனக்கு அவனுக்கு தெரியல, எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு கையில் 10 பைசா இல்ல, கையில் ஆகக்கூட உள்ளது பைபிள். சோத்திரம் சொல்லுங்களா. அப்ப என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, ഈ മീനെ ഞാൻ സന്തോഷത്തോടെ വാങ്ങി ജപിച്ച് ഒരൊറ്റ ദീർഘ ദർശനം. ഉടനെ
அந்த சகோதரன் கத்தி கதற ஆரம்பிச்சு. ஸ்தோத்திரம். அன்னேல முதல் தொடர்ந்துள்ள நாளுகள் எல்லாம் டெய்லி ஒரு பெரிய மீன் எனக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் இல்லைங்க அடுத்த நாள் கிடைக்கும். இந்த மீனை கொண்டு ஒரு ஹோட்டலில் கொடுத்துட்டு திருப்தியா சாப்பிடும். பணம் வாங்காது. அவருக்கு கொடுப்பாரு, நீங்க என்ன வேணும் சாப்பிடுங்கன்னு சொல்லு. அப்படி ஒரு 3-4 மாசம் கண்டினியூஷன் பண்ணியப்போ அந்த ஹோட்டல் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவேளை சாப்பாடு தானே நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு ஒரு வசதி வர்றது வரை நான் தரல. சோத்திரம். 8 மாசம் அந்த கடைக்காரர் எனக்கு சாப்பாடு தந்து. அப்ப நான் என்ன சொல்லுகிறேன்னு கேட்டால், இதெல்லாம் சிம்பிளா இருக்கு நமக்கெல்லாம், ஆனால் சிம்பிள் அல்ல. உங்களுக்கு இங்க இந்தியாவில் வாழும் போது சொந்த வீடுண்டு, குடிக்கிறதுக்கு சொந்த கிணறுண்டு. நீங்க வெளிநாட்டி போங்க, நீங்க வெளிநாடுன்னு சொல்ல பெரிய மலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். உண்மையை சொல்ல வெளிநாட்டிலே எல்லா துக்கங்களும் அறிஞ்ச ஒரு மனுஷனாக நான். வெளிநாட்டில் இருக்கிறவர் எல்லாம் தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வாழ்றது. காரணம், ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறதுக்கு அங்க என்ன செய்யணும், பணம் கொடுக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னால் நம்மளோட கிணறுண்டு, ஃப்ரீயா நமக்கு தண்ணி கிடைக்குது. நம்மளோட எலக்ட்ரிசிட்டி தெரியுமா உங்களுக்கு? நான் இங்க 2 லட்சம் ரூபாய் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு. சோதனை சொல்லுங்களா, பிசினஸ்காரன் கூட கொடுக்க மாட்டாரு சூடு சமயத்து. அப்படி எலக்ட்ரிசிட்டி இல்லாத எத்தனையோ நாடுகள், 60, 50, 55 டிகிரி சூடு தாங்க முடியாது. ஆனால் இப்படி எல்லாம் உட்கார்ந்திருந்து ஊழியம் பண்றதுக்குள்ள தகுதி ஆண்டவர் தந்தா. என்ன சொல்லுகிறது கேட்டால், அல்லேலூயா, கஷ்டங்களும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கை வரும், சந்தேகங்களும் நமக்கு வரும். ஆனால் இன்னும் நம்ம இந்த இந்தியா மகாராஜ்யத்தில் நமக்கு எல்லாம் ஒன்று வெல் செட்டப், நமக்கு இல்லாததாட்டு ஒண்ணுமே இல்லை. அதனால இதில் இருந்துட்டு தான் நம்ம விசுவாசம் பேசுறது, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் விசுவாசம் பேசேண்டது, நீ நடுத்தருவில் நிற்கும்போ இடத்தும் மனத்தும் போக முடியாமல், நீ பாதிக்கப்பட்டு யாராலும் சகாயிக்க முடியாமல் நீ உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் பைபிளும் கிணத்தில் வச்சு, இனி சத்தாலும் இந்த விசுவாசத்தை விடாமல் இயேசுவின் ராஜ்யத்துக்காக நான் பிரயோசனப்படுவேன் சொல்லுகிறதுக்கு ஒரு தந்தை உனக்கு இருந்தால், அங்க இருந்து நீ ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய பதில் வெளிவரும். அல்லேலூயா. அப்ப நான் உட்கார்ந்திருந்தாலும் அழுகிற இருக்கும் தெரியுமா? 2.5 வருஷம் ஆயிட்டும் படுக்கிறதுக்கு சொந்த ரூம் இல்ல, ஒரு பெட்டு கூட இல்ல. எல்லா வாரத்திலும் நான் கூட்டத்துக்கு போகும், ஆலயத்தில் போகும். எல்லாரும் சொல்லும், ஆனா தீர்க்கதரிசி வந்து பல பிச்சைக்காரனை போல போகாது, நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணி நீட்டா போகும். அவருக்கு யாருக்கும் தெரியாது, பாஸ்டருக்கு பிரதருக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன, ஒருத்தன் எடுத்தும் பேசக்கூடாது, நான் நிச்சயிச்ச நாள் வரையும் நீ அர்ப்பணிச்சு கொடுக்கணும். 2.5 வருஷம் கொண்டு ஆண்டவர் என்னை மணிக்கூறுகள் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக்கி மாற்றி, தன்னாலே ஜெபிக்க ஆரம்பிச்சு, தன்னாலே தீர்க்க தரிசனம் பேசி, தன்னாலே ஆராதிக்க ஆரம்பிச்சு, தன்னாலே உபவாசிக்க ஆரம்பிச்சு. ஒரு மனுஷனே தேவன் உருவாக்குறது எப்படி அந்த நான் என்னுடைய வாழ்க்கையில் தன்னாலே ருசித்த மனுஷன். அதான் சொல்லுகிறது, நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் உண்டு, ஆனால் விசுவாசத்துக்காக நீ தியாகம் பண்ணியால் நீ ஒரு ஜெப மனுஷனாய் மாறும். சோத்திரம் சொல்லுங்களா. நம்மளை இருக்கிற அவஸ்தையில் இருந்துட்டு நாம் துதிக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம், நமக்கு எந்த கவலையும் இல்லை. நடுத்தெருவில் நின்று அட்ரஸ் இல்லாதிருக்கிற நிலைமையில் இருந்து நாம் ஒன்னு ஆராதிக்க வேண்டும், நாம் ஒன்னு துதிக்க வேண்டும். அப்பொழுது நம்மளை நடத்துகிற தேவனுடைய மகிமை நமக்கு ருசிக்கார். அதான் சொல்லுகிறது, இன்னைக்கு நம்ம இருக்கிற பலரும் இந்த இடத்தில் ஜெபிக்க வந்தவங்களோட காரணம் என்ன தெரியுமா? பிடிச்சு நிற்க முடியாத சோதனை, யார் எடுத்துன்னு சொல்லிட்டு பரிகாரம் இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம ஓடி வந்தது. நமக்கு பிரச்சனை வந்து இல்லைங்க. ஒரு மனுஷன் இதில் இருக்கிற கொஞ்சம் ஆளுகள் இங்க இருப்பாரு, இதில் பாதிக்கு மேல் ஆளுகள் இங்க வரவே மாட்டாரு. காரணம், அவருக்கு வேண்டாம், அவருக்கு எல்லா வாய்ப்பையும் உண்டு. அவரை மிந்தி வந்த பிரச்சனை இனி அவருக்கு சமாளிக்க முடியல, இனி அவருக்கு நிக்க முடியல. அதனால தான் வந்திருக்கிறது. ஆனா நான் தெளிவா சொல்லுகிறார், கர்த்தரை அப்படி எல்லாம் நம்ப வேண்டது. அவர் தந்தாலும் தராவிட்டாலும் எனக்கு இயேசுவே போதும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாச வீரனாய் நாம் மாறும் போது மரணம் வரையும் ஆண்டவருக்காக பிடித்திருக்கிற ஒரு ஜெப வீரனாய் நமக்கு மாற முடியும். பிரச்சனைகள் வரட்டும்,
தோல்விகள் வரட்டும், பிரயாசங்கள் வரட்டும், நிந்தனைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும். அல்லேலூயா. அநேக விபத்துகளிலூടെ நாம் போயிருச்சு. ஆனால் உங்களுக்கு சொன்னால் உங்களை நம்பவும் மாட்டார். நம்பி அப்படி உங்களை நம்பிக்கை வச்சு எனக்கு ஒன்றும் சாதிக்கிறதுக்கும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறது, என்னுடைய சாட்சியில் நான் சொல்லுகிறேன், இயேசு தான் கிறிஸ்து. அவனை தவிர ஒருத்தரும் அல்லேலூயா படுகுழியில் எழுப்ப முடியாது. ஒருத்தன் நடுத்தருவில் இருந்தால், ஒருத்தன் அட்ரஸ் இல்லாதவனாய் இருந்தால், அந்த இடத்திலிருந்து எழுப்புகிறதுக்கு இயேசுவினால் மட்டும்தான் முடியும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. எனக்கு ஞாபகம் வருது, அந்த சபையில் அல்லேலூயா ஒரு சகோதரன் எல்லா நாளும் கூட்டம் முடிஞ்சு என்ன கொண்டு விடும் போது ஒரு நாள் நான் சொல்லும், பிரதர் நீங்க எங்க தங்குற? இந்த பில்டிங்ல சொல்லும். அவளை ஒரு நாள் நான் மறந்து போயிடுச்சு எங்க தங்குறன்னு சொல்றதுக்கு. ஒரு நாள் சொல்லி மறுநாள் இன்னொரு வாரம் வந்த போது இந்த பில்டிங் சொன்னாரு. ஆனா நான் இதெல்லாம் விட்டுட்டேன். ஆனா இந்த சகோதரன் நோட் பண்ணி வச்சு, இவர் ஒரு நாள் இங்க தங்கி இருக்கு, இன்னொரு நாள் இந்த பில்டிங்கில் தங்குற, அந்த இவர் எங்க தங்குற? அவருக்கே கன்ஃபியூஷன். பட் நான் இதொன்னும் சிந்திச்சில்லை. காரணம், நம்ம போற விசுவாசமும் ஜெபமும் வழிகள் எல்லாம் வேற. அதனால நான் சிந்திச்சதில்லை. ஒரு நாள் போய் பாஸ்டரோடு பேசி, பாஸ்டர் இந்த பிரதர் அல்லேலூயா பாத்துக்கோ ஆளு கரெக்ட் அல்ல, ஒரு நாள் இங்க தங்குறார், ஒரு நாள் இங்க தங்குறார், அவருக்கே தெரியல எங்க தங்குறதுன்னு, அவர் எங்க இருக்குன்னு தெரியல, இவனை நம்பாதே. சோத்திரம் சொல்லுங்களா. அல்லேலூயா. நீ விசுவாசத்துக்காக செயல்படும் போது, நீ ஆராதிக்க இறங்கும் போது, தேவனை உறுதியாய் நம்பும் போது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன துன்பம் வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், அடித்து சொல்லுகிறார், பைபிள் வச்சு நீ விலகவே கூடாது. எது எதிராய் வரட்டும், எந்த பிரச்சனை உனக்கு விரோதமாய் வரட்டும், பைபிள் கீழே போட்டுட்டு எனக்கு இயேசுவை மட்டும் வேண்டாம் சொல்லக்கூடாது. நீ பிடிச்சு நின்னால் அவன் யாரென்னு வெளிப்பட்டு வரும். சோத்திரம் சொல்லுங்களா. கன்னியாகுமரி விசுவாசிகளுக்கு இன்னும் அரைகுற விசுவாசம் தான். மாறும் 5-6 நாள் ஆராதிப்பாரு, ஏதாவது கிடைச்சா பாப்பாரு, இல்ல விட்டா போடா உனக்கு ஜெபம், எனக்கு என்ன அந்த ஜெபம். அப்படி யோசிக்காதே. வந்த தண்ணி அல்லலையா, நின்ற தண்ணியை அழித்துட்டு போகிற அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், ஜெபிக்கிறவன் மேன்மையாய் மாறும், ஆராதிக்கிறவன் மேன்மையாய் மாறும். உனக்காக மதில் கட்டி ஜெபிச்சவன் அவன் அட்ரஸ் உண்டாக்கி மேலுக்கு மேல் போகும். எங்க ஒரு இடத்து உட்கார்ந்து இருந்துட்டு மோசம் கமந்து பேசுற அளவுக்கு நின்றாதே. காரணம், ஜெபிக்கிறவனே ஆண்டவர் தலை தூக்கி கொண்டு வரும். அதான் தாயாராகட்டும், அது யாரா இருந்தாலும் தேவன் தெளிவாய் கொண்டு வரும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. அதான் சொல்லுகிறது, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாடுக்கு அலைய வேண்ட காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் விசுவாசத்துக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம் ஒப்பு கொடுத்தால் அநேகரிடம் முன்பாக நாம் தலைகுனிந்து நிற்க வேண்டி வரும். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், பரலோகம் மட்டும் உனக்கு முன்பாக முட்டு போட்டுன்னு சொல்லும். நீ என்னுடைய நேசகுமார், நீ என்னுடைய நாமத்துக்காக, என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ தியாகம் பண்ணுகிறதுக்கு நீ அர்ப்பணிச்சு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் எதுக்காக இது சொல்லுகிறது? உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படணும். பிரச்சனைகள் வரும், பிரயாசங்கள் வரும்போது நம்முடைய பேச்சுகள் எப்படி போகும் பார்த்துக்கோங்களா. எந்த அளவுக்கு போகும்? ஒரு சடன்லி அல்ல பிளட்டிலே ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறது போல அப்பழைய புலி சாடி வெளி வரும். அதன் அர்த்தம் நீ விசுவாசத்தில் உரைச்சவன் அல்ல. அல்லேலூயா. அப்பழைய பாம்பை வெளியில் எடுக்கிறதுக்கு நீ விசுவாசத்தை பேசியாக, விசுவாசத்தோடு கூட நீ அழியும். சோத்திரம் சொல்லுங்களா. அப்பழைய சுபாவத்தை வெளியில் எடுக்கிறதுக்கல்ல நாம் இந்த பைபிள் எடுத்தது. சோத்திரம் சொல்லுங்களா. நாம் ஆராதிச்சுட்டு வெளியே போகும்போது அநேகர் சொல்லு, உனக்கு தேவையாடா இந்த ஆராதனை, இதுக்கு வல்ல காரியம் உண்டா என்று கேட்டு நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு அநேகர் எழும்பி வரும். ஆனால் அதன் மத்திய விசுவாசத்தோடு அல்லது உறுதியாய் இருந்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
ஒரு நாள் 12 மணிக்கூர் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறார். 12 மணிக்கூர் ஜெபம் அநேகர் வந்த விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுகிறார். பல ராஜ்யங்கள் கத்தரிலிருந்து அல்லேலூயா துபாயிலிருந்து நான் ஜெபிக்கிறோம், கத்தரிலிருந்து வரும், பஹ்ரைனிலிருந்து வரும், பல ராஜ்யங்களிலிருந்து ஆளுகள் அந்த இடத்தில் வந்து ஜெபிச்சுட்டு போகும்போது அதுல ஒரு நபர் அல்லேலூயா என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் அல்லேலூயா அநேகருக்கு விசுவாசம் இல்ல, பாத்துக்கோ நீங்க ஒரு கழுதையை போல இப்படி நிக்கிறது, இந்த உலகத்தில் யாரும் உங்களை புரிஞ்சிட மாட்டார். சோத்திரம் சொல்லுங்களா. அவர் சொல்லிட்டு போன அடுத்த வாரத்திலே பிரச்சனை உண்டாய். சோத்திரம் சொல்லுங்களா. காரணம் விசுவாசத்தினுடைய தனிப்பாதா அது இயேசுதான் வெட்டுகிறது, அது மனுஷன் அல்ல. அதான் சொல்லுகிறது, அதுக்கு நீ பெர்மிஷன் கொடுத்தால் பாதை உனக்காக ஆயத்தமாகும். விசுவாசத்தினுடைய பாதை வெட்டி துறந்த அந்த விசுவாச பாதையிலூടെ நீ நடக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் வந்தால் இயேசு உன்னை விசுவாச வீரனாக்கி மாற்றும். அல்லேலூயா. விசுவாச வீரனாய் நாம் மாற வேண்டும். விசுவாசத்தில் நாம் நடக்க வேண்டும். ஆத்மாவில் நாம் போராட வேண்டும். ஆராதிக்கும் சிலரை நாம் பார்த்து கொண்டிருந்து என்னத்துக்கடாய் கை தட்டணும், நீ அனங்கா பாறைய போல உட்கார்ந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை பாஸ்டரை பாருங்கள பம்பரம் போல கறங்குறது. காரணம் நடத்திய தெய்வத்தை குறித்து யோசிக்கும் போ துள்ளாமலும் ஆராதிக்காமலும் சாடாமலும் கறங்காமலும் இருக்க முடியாது. உனக்கு இப்பந்தான் பிரச்சனை, உனக்கு வாழ்க்கையில் வேற பிரச்சனை இல்லை. அப்பன் அப்பன், அம்மாக்கு அம்மா, சகோதரங்களுக்கு சகோதரங்கள் எல்லாரும் வாரி உனக்கு வாயில் ஊட்டி தந்த காலங்கள் இருந்து எங்களுக்கு அது சொல்லுகிறதுக்கு இல்ல. தன்னாலே இயேசு கொண்டு வந்து தன்னாலே இயேசு தூக்கிவிட்டு அதனால எங்களுக்கு தெரியும் வாழ வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவன் இயேசு தான். வாழ வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் அது பூமியில் இருந்தால் அவன் இயேசு மட்டும்தான். அதனால தான் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு. சபையில் ஆரங்கிலும் ஒரு ஆள் எழும்பிட்டு, பாஸ்டரே நாம் மொத்தத்தில் சகாயிச்சு நிறுத்தாம், நான் சொல்லுகிறது கேட்கணும்னு சொன்னா இறங்கி போகான்னு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு சபை எங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. சபை கட்டுகிறதும் சபை நடத்துகிறதும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய தெளிவான திட்டத்தின்படி சபை கட்டப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் மகிழ்ச்சியாய் மாறும். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, தேவன் விசுவாசத்தோடு கூட நாம் இறங்கி செயல்படும் போ, விசுவாசத்துக்காக நாம் தியாகம் சகிக்கும் போ இயேசு நமக்காக பெரிய காரியங்கள் செய்ய. அல்லேலூயா. ഈ ദിവസങ്ങളിൽ നാം യോസിക്കണം, എതുക്കാக நான் ஜெபிக்கிறேன், எதுக்காக நான் ஆராதிக்கிறேன். அத பாருங்கள், ஏலியாவினுடைய ஆவியோடு கூட ஒருத்தனை வெளியில் எடுத்து யாக்கோபினுடைய நிரூபணம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய லாஸ்ட் வசனம் நினைக்கிறேன். பாஸ்டர் தெரிஞ்சா வந்து படிங்களா. ஏலியாவு நமக்கு எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தது. மழை பெய்யாதபடிக்கு அவன் மழை பெய்யாதிருந்த போது அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணி அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. சக்கரியாவினுடைய ஜெபத்தில் வெளிப்பட்ட ஏலியாவின் ஆத்துமாவினுடைய வல்லமையை குறித்து யாக்கோபின் நிருபணம் சொல்லுகிறார். வானத்தை அடக்கிறதுக்கும் வானத்தை துறக்கிறதுக்கும் இவன் ஊக்கமுள்ளவனாய் மாறி, அதன் அர்த்தம் ஒருத்தன் ஜெபம் அநேகரை பலப்படுத்துகிறார், ஒருத்தன் ஜெபம் அநேகரை கட்டி எழுப்புகிறார், ஒருத்தன் ஜெபம் சபையை கட்டி எழுப்புகிறார். அதான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற தாயாரே, ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு சாதாரணவள் அல்ல. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பதில்லைங்கள், நாம் ஜெபிக்க போகிறார். அவர் என்ன நடத்துவார்? உங்கள் எத்தனை பேர் சொல்லும், உங்களுக்கு என்ன வேணும்? ஏசப்பாய வேணுமா? அவருடைய ராஜ்யம் நிமித்தம் உங்களுக்கு பிரயோசனப்படணுமா? அதோ வேற இடங்களில் சாதிக்கிறதுக்கு அதுங்க கூட்டத்துக்கு வந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பார். அடுத்தவனை அறிமுகப்படுத்துறதுக்கு சொல்லுகிறதல்ல, எனக்கு இந்த இயேசுவை வேணும், இந்த பரலோகம் எனக்கு வேணும், நான் விடாது. சாப்பாடு கிட்டாததுனால வந்த விசுவாசம் அல்ல ஐயா, அதுக்கு மேல் உங்களோடு சொல்லக்கூடாது, அதன் உங்களோடு சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறார், இயேசு ஜீவிக்கிற தெய்வம், இயேசு ஜீவிக்கிற தெய்வம், அவர் உண்மையான தெய்வம். நீங்கள் இன்றைக்கு பகல் வேளை முதல் அறகுறையா ஜெபிக்காதுங்கள்.
ஜெபிச்சால் உண்மையாய் ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பாழாய் போகாது. எல்லாரும் அந்நிய பாஷையில் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நான் ஜெபிச்ச அசால்ட்டா போயிட்டு இருக்கிறோம். என் முகாந்தரமாய் கருத்துள்ள ஜெப வீரன்மார் ஏலியாவின் ஆத்துமாவோடு வெளிப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அநேக வருஷங்களாய் நான் ஜெபிச்ச ஜெபம், அநேக நாட்களாய் நான் மன்னாடிய ஜெபம் ஒன்னும் வீணா போகாது, ஒன்னும் வீணா போகாது. அந்த நேரத்துக்கு அந்த பதில் உனக்கு காண முடியல. ஆனால் நீ பொறுமையுடன் காத்திருந்த போது அவன் வலியவனாய், அவனுக்கு சந்தோஷம் உண்டாய், அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாய். இஸ்ரவேல் மக்களை எல்லாம் அவன் கர்த்தரிலேக்கு திரிச்சு அப்பன் இருதயத்தை பிள்ளையோடு இணக்கி அவன் ஏலியாவின் ஆத்மாவோடு வெளிப்பட்டு ஏலியாவின் வல்லமை அவன் மேல் வெளிப்பட்டது. அவன் ஜெபத்தில் கருத்து வெளிப்பட்டு, அவன் அந்நிய பாஷையில் கருத்து வெளிப்பட்டு, அவன் துதியில் கருத்து வெளிப்பட்டது. அவன் ஜெபம் வல்லமையோடு செயல்பட்டு கெட்டுகள் உடைய ஆரம்பிச்சு வருஷங்களால் கெட்டிய வானத்தை வெட்டி துறந்து அந்நிய பாஷையில் கருத்தோட அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சு ஆலோசனை ஏற்றுக்கொண்டு ஆத்மாவில் கத்த ஆரம்பிச்சு அநேக வருஷங்களாய் வாழ்க்கையில் கட்டி வச்ச சகல கட்டுகளும் கேட்ட வார்த்தை, சக்கரியாவே உன் ஜெப விண்ணப்பங்களுக்கு விடுதல் வந்தது. ஆத்மாவில் ஏற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் கருத்தோட அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சப்போ 3.5 வருஷமாய் அடைஞ்ச மழை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு பகல் வேளையில் அது துறக்கப்படுகிறது, அது துறக்கப்படுகிறது, அது துறக்கப்படுகிறது. ஏலியாவின் ஆத்மாவோடு இன்றைக்கு பகல் வேளையில் உன்னுடைய ஜெபம் கருத்தாய் மாறுகிறது. உன் குடும்பத்தை கட்டியா, உன் பிள்ளைகளை கட்டியா, உன் எதிர்காலத்தை கட்டியா, அசுத்த வல்லவர்கள் இன்றைக்கு பகல் வேளையில் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. கரங்களை தட்டி ஆத்மாவில்